எமோஷ்னல் அவேர்னஸ் பற்றி இப்போ நிறைய ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் இன் அடிஷன் நிறைய புக்ஸ் ஆர் வீடியோஸ் படிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து ஒன் டேயில் நடக்கிறது கிடையாது. நோ குவிக் ஃபிக்ஸஸ். எவ்ரி டே வி ஹாவ் டு லேர்ன் க்ரோ. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிளாரிட்டி வரும். அது வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் நார்மல். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி க்ரோ ஆகிறோங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா, ஐயோ இப்படியே இருக்கனே, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியலையே, அந்த செல்ஃப் டாக்ல இருந்தெல்லாம் வெளியே வரலாம். ஸோ நம்ம எமோஷ்னல் அவேர்னஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து எங்கேயாவது ஸ்பைரல் டவுன் ஆகிறோம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நான் ரொம்ப இப்போ கில்ட் சர்க்கிளில் இருக்கேன் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் நான் அந்த ஸ்பைரல் டவுன்ல இருந்து மேலே வரேன், என்னோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வரேன். அது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து நம்ம கீழே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம அந்த கீழே இருப்போம். அது வந்து நம்மளோட ஒரு ஹேபிட்டாக கூட இருக்கும். ஸோ நம்ம கீழே போனாலும் எவ்வளோ சீக்கிரம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது சில நேரம் ஒவ்வொரு பெயினை பொறுத்து, சில பேருக்கு வீக்ஸ் இருக்கும், சில பேருக்கு டேஸ் ஆகும். பட் இந்த அவேர்னஸ் வர 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 நான் கீழே போயிட்டு இருக்கேன், ஓகே நான் இப்போ மேலே வரணும், என்னோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணுங்கிற அந்த அவேர்னஸ், அந்த பவுன்ஸ் பேக் டைம் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே வரும். இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் எமோஷ்னல் ரெசிலியன்ஸ். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இஷ்யூ இருந்தாலும், அவங்க எவ்வளோ ஒரு ஹை பொசிஷனில் வந்து ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில், அவங்க எவ்வளோ தூரம் கீழே போனாலும் அவங்களால மேலே வர்றதுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். கரெக்டா? பை.